ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது ராகி மாவு வச்சு ஒரு சாக்லேட் கேக். நிறைய பேர் மில்லட்டாக வச்சு கேக் வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது உங்களுக்கு வேண்டி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை, அதுக்கப்புறமாட்டு 3/4 கப் ப்ரௌன் சுகர், அதாவது வெல்லம். நான் வந்து பொடிச்ச வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் எண்ணெய். இதை வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கிறதுனால டக்குன்னு ஒரு சுற்றி எடுத்துடலாம். 30 செகண்ட் போல் பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. நல்ல முட்டை எண்ணெய் எல்லாமே ஃப்ளஃபி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இதில் 1/3 கப் வந்து கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பால். இவ்வளோ ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு சுற்றி எடுத்துடலாம் பிளெண்டரில். அவ்வளோதான், நம்மளோட லிக்விட் பேட்டர், அதாவது லிக்விட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் 1 கப் ராகி மாவு ஒரு மிக்சிங் பவுலில் வச்சுருக்கேன். அதில் நம்மளோட பேட்டர் இதை ஊற்றிட்டு நல்ல ஒரு திக்கான பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட ராகி கேக் பேட்டர் ரெடி. இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். என்னோட பிளாக் போஸ்ட்டில் உங்களுக்கு ஃபுல் ரிட்டன் ரெசிபியும் இருக்குது, கிராம் மெஷர்மெண்ட்டோடு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நல்ல பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் அது ஒரு பார்ச்மெண்ட் பிளைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பேக்கிங் ட்ரேயில் ஊற்றி அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். இந்த ரெசிபியில் நான் யூஸ் பண்ண பிளெண்டர் வந்து அகாரோ பிளெண்டர். அதுக்கப்புறம் இந்த அவனும் வந்து அகாரோவோட ஓடிஜி அவன். இந்த ரெண்டுத்தோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 180 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் டின்னில் கூல் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஜென்டலாக ரிமூவ் பண்ணிங்கன்னா கேக் அவ்வளவு மாய்ஸ்ட்டாக அவ்வளவு சாஃப்டாக வந்துச்சு. இன்ஃபேக்ட் என்னாலேயே நம்ப முடியல இது ராகி மாவு வச்சு பண்ண கேக்கா அப்படின்னு. ஏன்னா வந்து டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா செம்ம பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. ஒரு க்ரம்ஸ் கூட வெளியே விழலை. அவ்வளவு சாஃப்டாக ஃப்ளஃபியாக டெக்ஸ்டரை பாருங்கள், ஒரு ஸ்நாக் கேக் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ராகியை வச்சு பண்ணதுனால ரொம்ப ஹெல்தி. ஓகே, ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அகெயின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள்.